கேளுங்க. நான் சொல்ற கதையை கொஞ்சம் கேளுங்க. வருஷம் வருஷம் வருங்க வெயில் காலம். இதை கேட்கிற உங்களுக்கு வருங்க நல்ல காலம். ஆமா நண்பா, வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் தேடிட்டே தாங்க இருக்கும். இன்னைக்கு கூட அதே போல 3 பேரு 3 விஷயத்தை தேடுறாங்க. இவங்க தேடுற விஷயம் அவங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்றத வாங்க பார்க்கலாம். ஐயா மாரே, தாய் மாரே, அம்மா மாரே, அப்பா மாரே, அண்ணா மாரே, தம்பி மாரே, அக்கா மாரே, தங்கச்சி மாரே, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எருசலேம்ல இயேசு வந்திருக்காராம். உங்க வாழ்க்கையில பயமா இருக்கீங்களா, இல்ல வியாதியா இருக்கீங்களா, இல்ல தப்பு செஞ்சு ரொம்ப நொந்து போய் கஷ்டமா இருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையும் மாத்ததான் இயேசு வந்திருக்காரு. வாங்கோ வாங்கோ வாங்கோ. யாம்ல எதுக்குல நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருட்டாவே இருக்கு. இந்த இருட்டுல இருந்து ஒரே பயமா இருக்கு. ச்சே, நம்ம வாழ்க்கைய வெளிச்சமாக்கலான்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். ஒன்னுத்துலயும் உருப்பிட்ட மாதிரி தெரியல. நம்ம வாழ்க்கை இப்படியே இருந்து அப்படியே செத்துருவோமோ, ஒரு வெளிச்சத்தையே பார்க்க மாட்டோமோ. சரி, கடைசியா நேத்து தான் வாழ்க்கைய வெளிச்சமாக்கலாம் அப்படின்ட்டு விளக்கெண்ணெய் ஊத்தி எரிய வைக்கலான்னு பார்த்தா நானே எரிஞ்ச மாதிரி தான் கிடக்குறேன். ஒண்ணுமே பண்றதுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கைய அப்ப வெளிச்சமா ஆக்கிறதுக்கு என்னதான் பண்ணலாம்? இயேசு வந்திருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டனே. இயேசு எருசலேம்ல இருக்கிறாராம். பரவாயில்ல, எவ்வளவு தூரமா இருந்தாலும் போய் பாத்துடலாம். ஆனா அவரை போய் பார்க்கணும்னா நம்ம ஏதாவது கொண்டு போகணுமே. அவர் என்ன பார்த்த உடனே முடிவு பண்றாரு நான் ஒரு விளக்கெண்ணு. என் வாழ்க்கைய வெளிச்சமாக்கணும்னா என்ன தேவை? மெழுகுவத்தி. இயேசு கிட்ட கொடுக்க போற மெழுகுவத்தி இனிமே நான் ஆக போறேன்டா சக்கரவர்த்தி. Apa te que na apa dia apa te que tu apa ti to apa te good apa tie isang anana pataye apa te que na apa dia apa te que ku apa ti to apa ti good apa tie அம்மாவை கேக்கேனே, தம்பிய கூப்பிட்டேனே, அப்பா கேக்கேக்கு காணியா. மச்சான், நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் மச்சான். என்ன மச்சான்? மச்சான், எருசலேம்ல இயேசு வந்திருக்காரா மச்சான். வா மச்சான், போய் உன் கேன்சர் நோய் சுகப்படுத்திட்டு வந்துடலாம். எனக்கு போற காசு தான் மச்சான். நான் போறதுக்கு முன்னாடி இயேசுக்கு ஏதாச்சும் கொண்டு போகணுமே. மச்சான், நான் பாத்துருக்கேன் மச்சான். சர்ச்சுக்காரங்க எல்லாம் வெள்ளை சட்டை போட்டுப்பாங்க. அதனால வெள்ளை சட்டை எடுத்துட்டு போலாம். அப்படியா மச்சான்? அப்படியே என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்கு, அது இயேசுக்கு கொடுக்கலாம் மச்சான். சரி மச்சான், வெள்ளை சட்டை கொடுத்துட்டு வந்துடலாம் மச்சான். சரி மச்சான், வா மச்சான் போவோம். ச்சே, என்னடா வாழ்க்கை இது. குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் குடிக்கிறேன். சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் சிகரெட்டும் குடிக்கிறேன். என்ன பண்ணுறதுனே தெரில. நான் குடிக்கிறதுனால வீட்லேயும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. தப்பு மேலே தப்பு பண்ணுறேன். இந்த வாழ்க்கையெல்லாம் எப்படி தான் மாறப்போதோ தெரில. இப்படியே தப்பு பண்ணே போயினே இருந்தா என் வாழ்க்கைக்கு எல்லையே இல்லாமல் போயினே இருக்குமே. வாழ்க்கை எங்கே போகுதுன்னே தெரில. ஆமாம், இல்லை எருசலேம்ல இயேசு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல. அங்கே போயிட்டு நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு பரிகாரமா இயேசுவை பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும்ல. ஆமாம், இயேசுக்கு என்ன பிடிக்கும்? இயேசுக்கிட்ட தான் எப்பவுமே ஆட்டுக்குட்டி வச்சுன்னு இருப்பார்ல. அதனால இயேசுக்கிட்ட எத்தனை பேர் ஆட்டுக்குட்டியை கொடுத்துட்டு நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் ஒரு பலியாக அந்த ஆட்டை கொடுத்துட்டு இயேசுவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி, அப்படின்னா இப்போ நம்ம இயேசுக்கிட்ட போகலாம். இலே, மெழுகுவத்திய வாங்கிட்டோம்ல. மெழுகுவத்திய கொடுக்க போறேன், சக்கரவர்த்திய மாற போறேன்டா. என்ன யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, இவங்க 2 பேர் யாரா? வெளியன்னு சொல்லியுமா? டே தம்பி, டே யாரா நீங்க? வந்துட்டு இயேசுவை பார்க்க வந்திருக்கேங்க. இயேசுவை பார்க்கவா? இலே, நானும் இயேசுவை பார்க்கதான். ஆமா, என்ன விஷயம்? இல்லைங்க, எனக்கு இருக்கிற கேன்சர் நோயை வந்துட்டு நான் இயேசுவை பார்த்து சரிப்படுத்திக்கிட்டு போகலான்னு வந்திருக்கேங்க. ஓ,
அப்படியா? எனக்கும் என் வாழ்க்கையில பயம்பா. ஏலே என் வாழ்க்கை ஃபுல்லா இருட்டா இருக்கு. அதனால்தான் மெழுகுவத்தி எடுத்துன்னு வந்து இயேசு கிட்ட கொடுத்து என் வாழ்க்கைய வெளிச்சமாக்கிடலான்னு பாக்குறேன். ஆமா, இயேசுக்கு என்ன கொடுக்க போற? நான் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் நகையும் வெள்ளை துணியும் கொடுக்க போறேங்க. நகையும் வெள்ளை துணியுமா? அடச்சி, நானு மெழுகுவத்தி கொடுக்க போறேன்டா. நான் கொடுக்க போறேன் மெழுகுவத்தி, நான் ஆக போறேன்டா சக்கரவர்த்தி. நீங்க பண்ண தப்புக்கு நான் பலியாட விடமாடா. கத்திரந்த அறுத்து எனக்கு பச்சை புள்ள ஓட்டுறீங்க. ஆனா அதே கத்தி எடுத்து என் தலையை வெட்டி தின்றீங்களா? ஏய், நீ எதுக்கு வந்திருக்க? இயேசுவை பார்க்க வந்திருக்கேன். ஆமாவா, நானும் இயேசுவை தான் பார்க்க வந்திருக்கேன். இதோ இவரும் இயேசுவை தான் பார்க்க வந்திருக்கிறாரு. ஆமா, இவரு மெழுகுபத்தி கொண்டு வந்திருக்காரு, நான் துணி கொண்டு வந்திருக்கேன். நீ என்ன கொண்டு வந்திருக்க? நான் ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். எங்க காட்டு. இதோ. இதா பார்த்தா ஆடு மாதிரியே தெரியலையே, பன்னிக்குட்டி மாதிரி தெரியுது. ஓ, சேத்து பண்ணியா இது? எங்க அது ஆட்டுக்குட்டிங்க. சும்மா இருங்க, இது பன்னி குட்டிங்க. சரி, இது ஆட்டுக்குட்டியாவே இருக்கட்டும். என்ன காரணத்துக்கு இந்த ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்த? இல்ல, நான் பண்ணாத தப்பே இல்ல, ரொம்ப தப்பு பண்ணிட்டுக்கிறேன். ஸோ அதனால என்னன்னா, இந்த ஆடை போயிட்டு ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு என் ஒரு பாவ மன்னிப்பு வாங்கிட்டு வந்துட்டு போறேன். வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருக்கலாம். அப்படியா? ஆமா. சரி, எப்படியும் 3 பேரும் தான் போறோம், எல்லாம் ஒன்னாவே போலாம் வாங்க. சரி, வாங்க போலாம். சரி. இங்க வரைக்கும் வந்தாச்சு, இனிமே எப்படி போறதுன்னு தெரியலையே. எப்பா லெஃப்டா ரைட்டாப்பா, எப்படி போறது? எப்பா இருப்பா, அங்க பாருப்பா, பெரிய யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க போயிட்டு அவர்கிட்ட கேட்கலாம், வாப்பா. சரிப்பா போலாம். நான் வாங்கப்பா கேட்கலாம். என்னண்ணா, கொஞ்சம் எருசலேமுக்கு மட்டும் வழி சொல்லுங்கண்ணா. என்னப்பா 3 பேர் புதுசா இருக்குது? ஆமாண்ணா, நாங்க வந்துட்டு இயேசுவை பார்க்க எருசலேமுக்கு போயிட்டு இருக்கோம். வழி மட்டும் சொல்லுங்கண்ணா. ஓ, இயேசுவை பார்க்க போறீங்க? ஆமாண்ணா. ஆஹா, கொஞ்சம் வழி மட்டும் சொல்லுங்கண்ணா. சரிப்பா, கூட்டின்னு போறேன். 3 பேரா நீங்க? ஆமாண்ணா, 3 பேர். ஆஹா, சரி ஆச்சு, வாங்க போலாம் 3 பேர். சரிண்ணா. ஏய் தம்பி, என்னடா தம்பி கையில வெள்ளையா? மெழுகுவத்தி. தம்பி குர்ரா தம்பி வேணும். நான் இதை வச்சுதானே இயேசுவை பார்க்க போனேன். ஏய் தம்பி, போற வழில இருட்டா இருக்கும், குர்ரா. டேய் நான் வச்சுக்கிறேன். குர்ரான்னு நான் குர்ரா. உன் கையில என்னடா? நகை தானே இருக்கு. தம்பி, போற வழில திருடங்க வந்து புடிங்கிருவாங்க, குடு. இல்லண்ணா, நானே வச்சுக்கிறேண்ணா. குர்ரானா குர்ரா, சேஃப்டி. இந்தாங்கண்ணா. இந்தா புடிங்கடா. டேய் தாங்கண்ணா. ஏய், உன் கையில என்னடா? அண்ணா, ஆடுதானா இருக்கு. தம்பி, ஒரு வல்ல சிங்கம் நரி வந்து அடிச்சிரும், ஆடை கொடுத்துரு, பசங்க பாத்துப்பாங்க பத்திரமா. பரவாயில்ல, நான் பத்திரமா வச்சுக்கிறேண்ணா. தம்பி சொன்னா புரிஞ்சுக்கோ, பசங்கள்ட்ட கொடு. சரிண்ணா. வாங்கிக்கங்கடா தம்பி. ஏய், அவன் கையில வெள்ளை சட்டை விட்டீங்க பாருங்க, வாங்கோ. இது வெள்ளை சட்டை தானே. அண்ணா சும்மாவே அடிப்பாரு, இப்ப பாத்துக்கோ. வாங்க தம்பி. தம்பி, அங்க பார், லெஃப்ட் தருதா? லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து நேரா போய் ஒரு யூ டர்ன், அங்கதான் ஒரு நின்று இருப்பார். போங்க, சரியா? வரட்டா? குட்ட பொருளை கேட்க கூடாது, ஏசுகிட்ட கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆடு நீங்க வச்சு எப்படின்னா? அண்ணா சும்மா சும்மாவே அடிப்பாரு, இப்ப பாத்துக்கோ. மூஞ்சில என் பீச்சங்காய ஓகே. ஏய் மச்சான் கேள்றா. ஆமாவா, என் தலை உடம்புல இருக்குது தழும்பு, இப்ப முறிய பாருங்களோட எலும்பு.
ஆமாவா, கடலை எடுக்கிறாங்க முத்து. ஏரியால கேட்டு பாரு, நாங்க தான் கெத்து. இது என்னலாம் பண்றது இப்போ? வாழ்க்கையை வெளிச்சமாக்குறதுக்கு இயேசு மட்டும்தான் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு மெழுகுவத்தியை மட்டும்தான் எடுத்துன்னு வந்தேன். இப்போ அது கூட பிடுங்கிட்டாங்க. இனிமேல் நான் எங்கேருந்து இயேசுவை பார்க்கறது? வாழ்க்கை இருளில் பயத்தில் இப்படியே போயிடும். நான் போகிறேன், என்ன பண்ணுறது? சே, எனக்குள்ள இருக்கிற அந்த நோயை நான் குணப்படுத்தலான்னு இந்த வெள்ளை சட்டை நகைலாம் இயேசுக்க பார்க்க கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ அதையே பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இயேசுவை பார்த்து என்ன ஆக போகுது? சே, எடுத்துன்னு வந்த ஆடையும் இயேசுவை பார்க்கலான்னு ஆடை எடுத்துன்னு வந்தா அந்த ஆடையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. இப்போ நான் எப்படி இயேசுவை பார்க்குவேன்? நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமா இயேசுக்கு ஆடை எடுத்துன்னு வந்தேன். இனிய வாழ்க்கை மாறாதுல்ல. இனி நான் தப்பு மேல தப்பு தான் பண்ணிட்டு இருப்பேன்ல. இந்த வாழ்க்கைய விட்டுட்டு இயேசப்பா எல்லாத்தையும் மாத்துவாருன்னு வந்தா ஆடை பிடிங்கின்னு போயிட்டாங்க. இயேசுவை பார்க்க முடியாது போல. சே, இயேசுவை பார்க்க முடியாது, அவ்வளோதான். நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். என்னப்பா, என்ன பிரச்சனை? இல்லைங்க, நாங்க எல்லாரும் இயேசுவை பார்க்கலான்னு வந்தோம். அதனால யாரோ ஒருத்தர் வந்தாங்க. வந்துட்டு அவர்கிட்ட இருந்த மெழுகுவத்தியும் திடீர்னு போயிட்டாங்க. இவர்கிட்ட இருந்த சட்டையும் நகையும் எடுத்துட்டாங்க. எங்கிட்ட இருந்த ஆடியும் எடுத்துட்டு போயிட்டாங்க. நாங்க எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கிறோம். அந்த பிரச்சனைல இயேசுகிட்ட சொல்லிட்டு இந்த பொருளை இயேசுகிட்ட கொடுத்துட்டு இயேசுவை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இப்ப நாங்க எப்படி இயேசுவை பார்க்கறோம்னு தெரியல. எங்க பிரச்சனையும் மாறாதுன்னு நினைக்கிறோம். அதனாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன பண்றீங்களே தெரியலங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சிலுவையில உங்களுக்காக என்ன பண்ணாரு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியல இல்ல? இப்ப பார்க்கலாம் வாங்க. கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள், என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. என்னப்பா தம்பி, பயம் பயம் பயம், எப்படியாச்சும் வாழ்க்கையில பயத்தை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுவத்தியை கொண்டு வந்து பயத்தில் இருக்கிற வாழ்க்கை வெளிச்சத்தில் வரணும் அப்படின்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட இல்லை?
ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, இயேசு சிலுவையில் மரித்து உயிரோடு கூட எழுந்து பயப்படாத, எப்பொழுதும் நான் உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருப்பா. பயத்தை போக்குறதுக்கு மெழுகுவத்தி இல்லைப்பா, இயேசு உன் கூட இருப்பாரு. என்னப்பா தம்பி, எப்படியாச்சும் உன் வியாதி போயிடணும் அப்படின்றதுக்காக இயேசுகிட்ட ஏதாச்சும் நான் கொடுத்துட்றேன், கொடுத்துட்டு எனக்கு வியாதி சுகமாயிட்டா போதும், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, டாக்டரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு தானே வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு இருந்த. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு சிலுவையில் எல்லாருடைய வியாதியை அவர் சுமந்து தீர்த்திருக்கிறாரு. அவருடைய காயங்களால் நீங்கள் சுகமானீங்க அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கிறது. அதனால நீ கவலைப்படாம இப்போ இயேசுவை பார்த்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீ ஜெபம் பண்ணா கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னப்பா தம்பி, நான் ஒரு பாவி, எங்கள் வீட்லேயும் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, மற்ற ஜனங்களும் என்னை வெறுக்கிறாங்க, எப்படியாச்சும் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக இயேசுக்கிட்ட வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி எப்படியாச்சும் பாவத்திலேருந்து ஒரு விடுதலை வாங்கிடணும்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்ட இல்லை. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இயேசு எல்லாருடைய பாவத்தையும் சிலுவையில் சுமந்து ஒரு ஆட்டுக்குட்டி போல ரத்தத்தை சிந்தினாரு. அவர் ரத்தத்தினால எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ப்பா. இன்னைக்கு கூட நீ இயேசுவை நம்பி நான் பாவி, என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னு நீ ஜெபம் பண்ணனா கண்டிப்பாக இயேசு அவருடைய ரத்தத்தினால் உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை எல்லா பாவ பழக்கத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்கி எல்லா ஜனங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார்ப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அருமையான ஜனங்களே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பாவத்தினால, வியாதிகளினால, சாபத்தினால கட்டப்பட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிறீங்களா? சிலுவையில் உங்களுக்காக இயேசு மரிச்சிருக்கிறாரு, அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்னைக்கும் உயிரோடு இருக்கிற கடவுளாக இருக்கிறாரு. நீங்கள் அவரை நம்பும் போது பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து உங்களுக்கு விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையை இயேசு ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கவனிங்க.